செல்ல முடியாது. பரிசுத்த தேவனை நாம் காண முடியாது. பிரியமானே, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். அப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கு, என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை அபிஷேகம் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. ஆபிரியமானே, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவம் செய்யவில்லை. அவரிடத்தில் பாவம் உண்டென்று சொல்லுகிறவன் யாராவது உண்டோ என்று பார்க்கிறோம். யாருமே அவரை குற்றம் பண்ண முடியாது. ஆம்பிரியமானவரே, பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சமாதானம் உண்டு பண்ணுமாக்கின அவர்கள் வந்து நம்மை அவருடைய தழும்புகளாலே குணமாக்குறார். ஆம்பிரியமானவர், அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்க, அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கு. அவருடைய ரகசிய வருகையை நாம் பங்கு பெற நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவே. கல்வாரி ரத்தம் இந்த வெளியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சிரசு மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படுகிறது. நம்முடைய சிரசு மேல் இறங்கி ஒவ்வொரு அவைகளிலே, தசைகளின், நரம்புகளின், அணுக்களில் பாய்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு தேவை. நம்முடைய உள்ள முழுதும், நம்முடைய ஆலயமாக உள்ள முழுதும் பரிசுத்தத்தில் ஆவி நிரப்ப வேண்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்மை நிரப்புவதற்காக நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்மை அபிஷேகிக்க நம்மத்திலே வந்திருக்கிறார். வறண்டு போன நீலத்தை போல தாகமாய் நீர்க்கிறோ. வறண்டு போன நீலத்தை போல தாகமாய் நீர்க்கிறோ. திரண்டு வரும் உமதாவியா நிறைவா நிரப்பிடுமே. திரண்டு வரும் உமதாவியா நிறைவா நிரப்பிடுமே. உமதாவி வர வேண்டுமே என் இசையா, உமதாவி வர வேண்டுமே என் இசையா, உமதாவி வர வேண்டுமே. அது நிறைவாக தர வேண்டுமே. உமதாவி வர வேண்டுமே என் இசையா, உமதாவி வர வேண்டுமே. ஒரு மனமா கூடினதா ஆவியை ஊற்றினீரே. ஒரு
தப்பி வழியட்டுமே